வருமான வரித்துறை தொடுத்த வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆஜராவதில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றம் விலக்களித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பையா அளித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 1991, 92 மற்றும் 92, 93 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை செலுத்தவில்லை என கூறி முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் மீது வருமான வரித்துறையினர் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த 1996ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கானது சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் கடந்த சில மாதங்களாக இறுதி விசாரணைக்காக வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சார்பில் வருமான வரித்துறை முன்பு சமரச மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை தற்போது நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு வருமான வரித்துறை வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த வழக்கில் வரும் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் நேரில் ஆஜராவதற்கு விலக்கு கோரியும் முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பிலும் சசிகலா சார்பிலும் 2 மனுக்கள் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதி KPK வாசுகி முன்பு நடைபெற்று வந்தது. நேற்று இந்த வழக்கில் விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி அறிவித்திருந்தார். இதன்படி இன்று பிற்பகல் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகிய இருவரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையில்லை என்றும் அவர்களுக்கு விலக்களித்து உத்தரவிடுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் வருமான வரித்துறை முன்பு முதலமைச்சர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த சமரச மனு மீது 6 வார காலத்திற்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் வரும் 1ஆம் தேதி நேரில் ஆஜராக இவர்கள் தேவையில்லை. மேலும் வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்றத்தில் 6 வாரங்களுக்கு பிறகு தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் VM சுப்பையா.